வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ஹேண்ட்பேக்கு ஜிப் வச்சு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு ஜிப் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக 3 விரல் அளவு 2 அங்குலம் எடுத்திங்கன்னா சரியாக வரும். 2 பக்கம் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது விட்டை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்பை மடக்கி ஜிப்போட பின்பாகத்தில் அதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாகத்தை இந்த பாகத்தோட முட்டையிடலாம். இந்த பாகத்தை எடுத்துகிட்டு போய் இந்த பாகத்தோட முட்டையிடலாம். அதுக்கு முதல்ல கிளாத்தை 2ஆக மடக்கி சென்டர் கட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜிப்போட சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை இதோட சென்டரில் வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். சிப்பை திருப்பி வச்சு சிப்பு மேலேயே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாகம் அதையுமே 2ஆக மடக்கி அதோட சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணிட்டு சிப்போட இன்னொரு சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை இதோட சென்டர் பார்ட்டில் வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். இப்போ சிப்பை திருப்பி வச்சு அதே மாதிரி தான் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு அமுக்கு தையல் வரணும். தையல் போடுறப்போ அடியில் ரன்னரில் படலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போடணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சைடு பாக்கெட் உள் பாக்கெட்டு எதுனாலும் இதே டைப்லே ஜிப்பை வச்சு தைச்சிக்கலாம். முதல்ல எந்த இடத்துல தைக்கணுமோ அதே இடத்துல கட்டிங் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு ஜிப் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சைடு பட்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் சின்னதாக விட்டு போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே தேவையான அளவு விட்டு போட்டு தச்சு எடுத்த பிறகு கிளாத் கால்குலேட் பண்ணாமல் ஜிப்போட சென்டர் பார்ட்டை மைய பகுதியை ரேக் சைடில் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி தான் மையத்தில் வச்சு 2 பக்கமுமே மூட்டி எடுத்துடலாம். ஓகேவா? ரைட், இது ஜேபியின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.